Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஜெரி த்ரெட் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஃப்ளவரை டிரா பண்ணிட்டு நான் அது அவுட்லைனா வந்து செயின் ஸ்டிட்ச் கொடுக்கிறேன். செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுங்கற கிளாஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக கொடுக்கணும். நம்ம ரெகுலராக ஆரி கிளாஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆரி கிளாஸ்னே ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அவுட்லைன் செயின் ஸ்டிட்சை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன், ஆரி நீடிலில். இந்த மாதிரி 1 2 3 4 த்ரெட் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த நார்மல் நீடில் இந்த மாதிரி கோர்த்துக்கணும். பாருங்கள், நான் கோர்த்துட்டேன். அதை எப்போதும் போல் சென்டர் பண்ணி கடைசியாக வந்து ஒரு நாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நார்மலாக எப்போதும் ஒரு நாட் போடுவோம்ல, அந்த மாதிரிங்கிற நாட் தான் போட்டுக்கணும். இப்போ இந்த ஊசியை ஃப்ரேம்க்கு கீழே கொண்டுட்டு போய் இப்போ அந்த ஃப்ளவரோட சர்க்கிள் இருக்குல்ல, அந்த ஓரத்துலேருந்து நீடியில் கீழேருந்து குத்தி மேலே எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீடியில் வந்து அந்த கிளாத்தில் குத்துறோம். குத்தி ஊசியை கீழே இழுக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக த்ரெட்டு போய் அந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். திரும்ப அதுக்கு எங்கே குத்தி கீழே இழுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடியில் வந்து குத்தி மேலே எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பிசர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தான் வந்து த்ரெட்டை வந்து கையால் இழுத்து விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இப்போ குத்தி இழுத்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து லைட்டாக ஊசியை விட்டு கீழே குத்தி இழுக்கக்கூடாது, மேலாப்புலே லைட்டாக ஊசியை விட்டு மேலேயே அப்படியே எடுத்துடணும். இப்போ இந்த ஊசியை மெதுவாக பொறுமையாக இழுங்க. நம்ம வேகமாக இழுக்கிறோம் அப்படிங்கிறப்ப சிக்கு விழுந்துடும். ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக த்ரெட்டை மாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தாலாம் மாட்ட வேணாம், ஏன்னா சிக்கு விழுந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த இப்போ குத்துனோம்ல, அந்த குத்துனதுக்கு ஆப்போசிட் சைடில் அதுக்கு நேராக திரும்ப அந்த கிளாத்தில் குத்தி கீழே இழுக்கிறோம். கீழே இழுத்துட்டு திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடியில் குத்தி மேலே இழுக்கிறோம். இழுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், கீழே த்ரெட்டை குத்தாமல் பக்கத்துலேயே லைட்டாக ஊசியை மாட்டி இழுத்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். திரும்பவும் பக்கத்துலேயே லைட்டாக ஊசியை மாட்டி இழுக்கணும். நமக்கு இங்கே பிசுறு இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கையால் அதை நீட்டாக எடுத்து விடணும். இப்போ திரும்ப அதுக்கு பக்கத்துலேயே ஊசியை குத்தி அப்படியே மேலே இழுக்கிறோம். இப்போ நம்ம டிசைன் போடுறோம் அப்படின்னா நமக்கே தெரியும் நமக்கு இருக்கிற ஸ்பேஸ், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீடியில் குத்தணும் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் திரும்பவும் நீடியில் குத்துறோம். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்ப நீடியில் வந்து உள்ளே குத்தியாச்சு. இப்போ கடைசியாக இதை வந்து எப்படி வந்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது ஒன்றும் இல்லை, நார்மல் நீடில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஊசியை கீழே குத்தி கம்ப்ளீட் பண்ண போகிறப்ப கீழே வந்து கத்திரிக்கோலால் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை தலைகீழே போட்டுட்டு அந்த கீழே இருக்கிற த்ரெட்டு
அந்த த்ரெட்டை வந்து ரெண்டாக பிரித்து நார்மலாக எப்போதும் நம்ம முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி தான் முடிச்சு போடணும். இது நார்மல் த்ரெட்டு என்ன ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் நாட் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கிறோம். அதையும் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டை எப்படி நம்ம அந்த நார்மல் நீடியில் மாட்டினோமோ அந்த மாதிரி தான் மாட்டுறோம். மாட்டிட்டு இது என்ன பண்ணணும்னா அதை வந்து அந்த சர்க்கிளோட எண்ட்லேருந்து எடுத்தோம். இதை வந்து சென்ட்ரு பார்ட்லேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ அந்த ஊசியை வந்து தலைகீழாக வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற த்ரெட்டு மேலே வருது அப்படின்னா செகண்ட் ரோவில் இருக்கிற த்ரெட்டு நீடிலுக்கு கீழே போகும். இப்போ பாருங்கள், நான் கீழே எடுக்கிறேன்னா அதே மாதிரி இப்போ அதுக்கு தேர்ட் ரோவில் இருக்கிற த்ரெட்டு மேலே வரும். அதுக்கப்புறம் ஃபோர்த் ரோவில் இருக்கிற த்ரெட்டு கீழே போகும். இந்த மாதிரி விட்டுட்டு மெதுவாக நீடியில் அதில் எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ அதுக்கு நேராக வச்சு த்ரெட்டை தூக்கி அதுக்கு கீழே குத்தி நீடியில் இழுக்கணும். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று மாற்றிருக்கா. அதுக்கப்புறம் எங்கே நீடியில் இறக்குனீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே குத்தி திரும்ப மேலே எடுக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டை கவனிங்க. இப்போ ரெட்டு த்ரெட்டு வந்து மேலே இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற க்ரீன் தான் வந்து இப்போ மேலே வரணும். ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று மாற்றி மாற்றி நம்ம த்ரெட்டை வந்து உள்ளே விடணும். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்டாக விடுற த்ரெட்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம உள்ளே விடணும். அதனால் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற த்ரெட்டு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ரெட்டு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் க்ரீன் கீழே போகணும். அது மாதிரி க்ரீன் மேலே இருந்துச்சு அப்படின்னா ரெட்டு கீழே வரணும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் பண்ணணும். இந்த சர்க்கிளை வந்து ஆஃபாக பிரித்து நம்ம பண்ணுறோம்ல. இப்போ இந்த ஆஃப் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ணால் எப்படி நம்ம நாட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி ஃப்ரேமை பின்னாடி திருப்பி நாட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், திரும்ப நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ நான் ஒன்றுமே சொல்லலை. நான் என்ன பண்ணுறேன்னு அதை கவனித்தாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நீங்கள் தான் அதுக்குள்ளே விட முடியல அப்படின்னா எங்கே விட்டால் த்ரெட்டை வெளியே எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆஃப் சர்க்கிளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று விட்டு த்ரெட்டை உள்ளே விட்டு எடுக்க வேண்டியதுதான். நம்ம வந்து த்ரெட்டை விட முடியாத இடம் வர்றப்ப நம்ம பின் சைடாக வச்சு நீடில் உள்ள பின் சைடு பக்கம் விடாமல் ஷார்ப்னஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி உள்ளே எடுத்துட்டு நம்ம எப்படி த்ரெட்டை உள்ளே விட்டால் போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீடில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் அந்த ஸ்டிச் போடணும். இதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், த்ரெட்டை விட முடியாத இடத்துல நான் அந்த ஷார்ப்னஸ் விட்டு வெளியில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சை எப்படி நாட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டிடுறேன். இதே மாதிரி பின்னாடி திருப்பி சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு எப்போதும் போல் நம்ம நார்மல் நாட் போட்டுக்க வேண்டியதுதான். இவ்வளோ தான் இந்த ஸ்டிச்சை வந்து மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிச்சை மேட் மாதிரி வந்திருக்கும். இதை நம்ம எப்படி த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோண்டே மற்றவங்களுக்கு பார்த்தா புரியாது. நம்ம இந்த மாதிரி க்ரீனையும் ரெட்டையும் கலந்தே நான் நீடிலில் வந்து மாட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி ஊசியை கீழால் விட்டு மேலே இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஒரு கையில் வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீடியில் வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றி பக்கத்துலேயே நீடியில் விடணும். ஒரு கையில் த்ரெட்டு பிடிச்சே தான் இருக்கணும், விடக்கூடாது, சிக்கு விழுவும். கீழே வந்து அந்த நீடியில் வந்து மெதுவாக இழுக்கணும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன த்ரெட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங்காக யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி மெதுவாக கையில் பிடிச்சி
பொறுமையாக விட்டிங்கனாலே அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக வந்திருக்கும். அதே மாதிரி தான் அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நீடியில் குத்தி ஒரு சுற்றி டைட்டாக நம்ம த்ரெட்டை வந்து மேலே நம்ம பிடிச்சிருக்கணும் ஒரு கையில். கீழே வந்து ஊசியை இழுக்கணும். நான் எப்படி போடுறேன்னு நீங்கள் கவனிச்சினாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நான் அதுக்கு பக்கத்தில் குத்தியே எங்கேயுமே கேப் இல்லாமல் எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி தான் நான் எல்லா பெட்டல்ஸ்க்கும் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. த்ரெட்டு மேலே இருக்குது. நீடிலில் த்ரெட்டை சுற்றி ஒரு ஹேண்டில் வந்து நான் வந்து த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிருக்கேன். கீழே குத்தி அப்படியே கீழே மெதுவாக இழுக்கணும். ஒரு கையில் வந்து நம்ம வந்து சிக்கு இல்லாமல் டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி மெதுவாக உள்ளே நம்ம அனுப்புனாலே அது வந்து ஸ்மூத்தாக போயிடும். இதே மாதிரி இந்த பெட்டலோட ஓரத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நம்ம வந்து எங்கே கேப்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இப்போ அந்த பெட்டலோட ஓரத்தில் வரிசையாக நம்ம ஸ்டிச் பண்ணி சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டராக கொண்டு வரலாம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள்.
பெட்டல்ஸில் எங்கேயுமே கேப்பே இல்லாமல் கண்டினியூஸாக போட்டிருக்கேன். எவ்வளோ நெருக்கமாக அதை பார்க்கவே வந்து டபுள் கலராக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் போட போகிறோம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் நான் வந்து இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜெரி த்ரெட்டால் வந்து இன்னொரு லேயர் வந்து அவுட்லைன் கொடுக்கலான் இருக்கேன். அந்த பெட்டல்ஸ்க்கு மேலேயே வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அந்த செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். அந்த கட் பண்ணுற மாதிரி வர இடத்துல மட்டும் நான் வந்து த்ரெட்டை வந்து உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்க போகிறேன். ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ தான் அங்கே வந்து அந்த ஷேப் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் நான் த்ரெட்டை வந்து உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு அந்த ஃப்ளவரோடையே நான் வந்து ஒரு லீஃப் போட போகிறேன். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் போடுறேன் அந்த லீஃபு. நீங்கள் வேணால் அதை வந்து வரைஞ்சிட்டு கூட அது மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த லீஃபில் வந்து அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல மட்டும் ஒரு சின்ன செயின் போட்டு நான் அப்படியே அந்த செயின் ஸ்டிச்சை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் திரும்ப ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப வெளியே கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லீஃப் போட்டுக்கிறேன். முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இந்த லீஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாட் பண்ணி. இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு லீஃப் போட்டாச்சு. இப்போ இந்த லீஃப்குள்ளே வந்து நான் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். லைட் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். சின்ன சின்ன செயினாக போடுங்க. இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வராட்டினாலும் நம்ம கொஞ்சம் வளைஞ்சி போட்டாலே போதும். இந்த மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் போட்டுட்டு இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.